புஷியானந்த் பேசும்போது எல்லோரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்யுங்கள் அப்படிம்பார்ல மயில்சாமி, அது மாதிரி அனைவரும் கரகோஷம் செய்யுங்கள்னு புஷியானந்த் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டணுமா? ஏன் புஷியானந்த் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டணும்? அவர் என்ன நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகியா? அவருக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவருக்கும் தமிழருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கு வளர்ச்சி எப்படி வச்சு பார்த்தாலும் ஓங்கோருடைய வாரிசு. இந்த கும்பலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக உட்கார்ந்துக்கிட்டு இவர் வரும்போது ஒட்டுமொத்தமான இளைஞன் படிச்சவன், பெண்கள், ஆண்கள், ஆம்பளை, பொம்பளை அத்தனை பேர் எந்த கை தட்டணுமா? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பொதுச் செயலாளரே கேடுறா. நீங்க உண்மையிலே நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அவர் புஷியானந்த் பேசும்போது அவர் பேரை சொல்ல மாட்டார். நம்ம ஊர்ல பொண்டாட்டிய புருஷன பேரை சொல்லாது. எது ஒரு காலத்துல உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னு இந்த ஓட்டர் ஐடி எடுக்க வந்தவங்க, ரேஷன் கார்டு வந்தா கூட சொல்ல மாட்டாங்க. இந்த கோயில்ல ஆட்டுவாங்கல்ல, கோயில்ல ஆட்டுவாங்களா? என்னம்மா கோயில்ல ஆட்டுவாங்க? அவர் பேர் மணி. அது மாதிரி இவர் தளபதி பேர், இவர் விஜய் பேரை சொல்ல மாட்டாராம். அதனால என்ன பண்ணுவாராம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜேவி அவர்களே. ஜேவியா? ஜேவி ஜோசப் விஜய்ங்கிறத சுருக்கி ஜேவியாமா. அவர் உறுதிமொழி எடுக்கும் போது விஜய்ங்கிற வார்த்தை ஒரு வாயிலிருந்து வராதான்.